மங்கை மாமா. நல்ல வேலை நீ இங்க இருக்க. ராசாத்தி இங்க வா. என்ன மாமா? இந்த என்ன மாமா இது? உனக்கு தேவையானதுதான், நீயே என்னன்னு பாரு. ம். மாமா, என்னது? பூஜை ரூம்ல உள்ள சிலையை எடுத்துட்டு வந்து ராசாத்தி கையில கொடுக்குறீங்க? அக்கா பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஐயோ மங்க, பதறாத. இது நம்ம குலதெய்வ சாமி சிலை இல்ல, அதே மாதிரி இருக்க டூப்ளிகேட் சிலை. என்ன மாமா சொல்றீங்க? டூப்ளிகேட் சிலையா? இது எதுக்கு இப்போ? இதனால புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எல்லாம் ராசாத்திக்காக தான்மா. ஆமாம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். ராசாத்தி நம்ம குலதெய்வ சிலைக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு ஆசைப்படுறா. அவளுக்கு அவசியம்னு கூட எனக்கு தெரியும். அதான் அவ ஆசை நிறைவேற்றதான் இந்த ஏற்பாடெல்லாம். மாமா, அது ஒரிஜினல் சிலைக்கு பண்ணணும் மாமா. இந்த மாதிரி டூப்ளிகேட் சிலைக்கு பண்ணா அதுக்கு பலன் இருக்காது மாமா. அது எனக்கும் தெரியுமா. சொல்றதுக்கே சங்கடமா தான் இருக்கு. மரகதம் பண்ற சில விஷயங்கள் எனக்கே தப்புன்னு தெரியுது. ஆனா என்ன பண்றது, அவளை எதுவும் சொன்னாலோ திட்டினாலோ என்னையும் பாரியும் பிரிச்சிருவாளுன்னு பயமா இருக்குமா. அதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா போக வேண்டியிருக்கு. இப்ப கூட நம்ம வீட்டில் இருக்க சிலைக்கு ராசாத்தி தான் பாலாபிஷேகம் பண்ணணும். அது அவகிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனையில வந்து நிற்கும். அவளும் சந்தோஷமா இருக்கணும், அதே சமயம் நாம ஆசைப்பட்ட காரியமும் நடக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சாமி சிலையை எடுத்துட்டு இந்த சிலையை வச்சிடணும். ஐயோ, ஒரிஜினல் சிலைய ராசாத்தி ரூம்ல வச்சு தினமும் பாலாபிஷேகம் பண்ணட்டும். அவன் நினைச்ச மாதிரி அம்மன் அருளால அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் சரி மாமா. ஆனா அதுக்காக சிலையெல்லாம் மாத்தி வச்சு பண்றது தப்பு இல்லையா? தப்புதாம்மா. இதை விட்டா வேற வழி தெரியல. சில நல்ல விஷயம் கூட தப்பான வழியில தான் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்றது சொல்லு. இல்ல மாமா, என்ன சொன்னாலும் நம்ம பண்றது தப்புதான். தப்புதாம்மா, ஆனா நம்ம நோக்க நேர்மையானது. நல்ல நோக்கத்துக்காக தப்பு பண்றது கூட தப்பு இல்லம்மா. என்ன பண்ணாலும் சரி, ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணணும். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணாலும் தப்பு இல்லம்மா. பயப்படாம நான் சொல்றதை கேளுங்க. நீங்க என்னதான் தைரியம் சொன்னாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். ராசாத்தி இப்படியெல்லாம் துணிச்சலா பேசுற ஆள் இல்லையே, பயப்படுவாளே. அவளு என்னதான் செய்வா? பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு துணிச்சலா முடிவெடுத்துட்டா போல. எப்படியோ அவளுக்கு நல்லது நடந்தா சரி. மங்கை, நீ அதை எதுன்னு போட்டு மனசை குழப்பிக்காத. நாம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண போறதில்ல, நல்லதுதான் பண்ண போறோம். அந்த சாமி நம்மளை கைவிடாதுமா, தைரியமா இருமா. சரிங்க மாமா. சரி, இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேணாம். காது வச்ச மாதிரி சிலையை வச்சிருங்க, சரியா? இதை எப்படியும் வச்சிடணும், சரியா? வாங்க. இதுக்குள்ள மறைச்சுக்கோ. வா.
போங்க 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 வா. 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 சீக்கிரம் வா. அத்தை, என்ன அத்தை? அக்கா உள்ள இருக்காங்க. இப்ப என்ன அத்தை பண்றது? தெரியலையே. ஆ, சரி வா. அத்தை, என்ன அத்தை இது? பெரியத்தையும் கண்மணியும் சிலைய மாத்த விடாம பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அத்தை பண்றது? என்ன ராசாத்தி பண்ண முடியும்? நம்ம எது பண்ணாலும் அவங்க குறுக்க வந்து நிக்கிறாங்க. அத்தை, ஏதாவது செய்யுங்க அத்தை. ம், ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் ராசாத்தி. அப்பதான் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் அக்கா தான் ஏதாவது ஐடியா பண்ணி நம்மள கவுத்துட்டு இருந்தாங்க. ஆனா தடவையா நம்ம அவங்கள கவுக்க போறோம். என்ன பண்ண போறீங்க அத்தை? இங்க பாரு, டீல கசகசாவோட சேர்த்து நாட்டு சர்க்கரையும் போட்டா மயக்கம் வந்து நல்லா தூக்கம் வரும். அப்படியா அத்தை? ஆமா, நம்ம அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துடலாம். ம். கண்மணி, இத அங்க வச்சிரு. அவங்க வராங்க, வா. இந்தாங்க கட்டி எடுத்துக்கங்க. இந்தாங்க கட்டி எடுத்துக்கங்க. யாரு இவ போட்டாளா? இல்லக்கா, நான் தான் போட்டேன். காலையில இருந்து ஏதோ சாப்பிடாம பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதான் எடுத்துக்கோங்க. கண்மணி, நீயும் எடுத்துக்கோ. நைட்டு முழுக்க தூங்காம இவளை எப்படி துரத்துறதுன்னே யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் தூக்கமா வருது. சரி மங்கை, காலையில சீக்கிரம் எழுந்ததுனால எனக்கு தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ம், சரிக்கா. ஆமா அத்தை, எனக்கும் தூக்கம் வருது. ராசாத்தி, வா.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? மங்கைகிட்ட காப்பி கேட்டேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. சிலையை சீக்கிரம் எடுத்து வை. இந்த புடி. பத்ரம். வா, அதை மறைச்சு வை. வா. மங்கை என்னாச்சு? எடுத்தாச்சு. சரி சரி, போங்க 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 போங்க. ராசாத்தி, சிலையை அங்க வச்சிரு. சாமி கும்பிட ரெடி பண்ணு. நான் போய் பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. மங்கை என்ன மாமா? எங்க? பூஜை சாமான் எடுக்க வந்தேன். அக்கா. ஐயோ, பூஜை சாமான் எடுக்கலான்னு வந்தேன். பாப்பா. மங்கை, ராசாத்திய 1 மணி நேரத்துக்கு ஒருக்க பூஜை பண்ண சொல்லு. சரிங்க மாமா. சிலை எங்க? இங்க வச்சிருக்கேன். சரி, இதை வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணு. ராசாத்தி, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. ராசாத்தி, ம் பாலாபிஷேகம் பண்ணு. சரிங்க அத்தை. ராசாத்தி, இத வச்சு யாருக்கும் தெரியாம தினமும் பூஜை பண்ணு. பாலாபிஷேகம் பண்ணு. அப்பதான் ஆத்தா நீ கேட்டதெல்லாம் தருவா. கண்டிப்பா அத்தை. தினமும் இல்ல, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அத்தை. சரி, ஏதோ பண்ணு. ஆனா பூஜை மட்டும் பண்ணாம விட்டுறாத. சரிங்க அத்தை. சரி, பாலாபிஷேகம் பண்ணு.
சரி ராசாத்தி, நான் கீழே போறேன், அப்புறமா வரேன் என்ன? சரிங்க அத்தை. பாலாபிஷேகம் பண்ண பாலை எல்லாருக்கும் கொடுப்போம். அப்பதான் நம்ம குலதெய்வத்தோட அருள் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். சரி, வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடலாம். அத்தை, பால். ஆ, ம்ஹும். ம். ம். இந்தாங்க. என்னது புதுசா பால்? ஏதோ ஆசைப்பட்டு கொண்டு வந்து குடுக்கறா, குடிங்களேன். பால் நல்லது தானே. மாமா குடு. இது அந்த பாலா? எந்த பாலு? இது அந்த பாலா? எந்த பாலு? அது ஆட்டுப்பால், நம்ம பண்ணையில இருந்து வந்தது, உடம்புக்கு நல்லது. நீ குடி. ஆட்டுப்பாலா? ஆமாங்க, நம்ம பண்ணையில இருந்து கொண்டு வந்தாங்க, உடம்புக்கு நல்லது, குடிங்க. ம். உடம்புக்கு நல்லது. கண்மணி, அத்தை, ஆட்டுப்பாலு பண்ணையில இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க, குடி. என்ன சூடே இல்ல, ஆறி போயிருக்கு. அது ஆட்டுப்பாலை காய்ச்சக்கூடாது, அப்படியே தான் குடிக்கணும், அப்பதான் உடம்புக்கு நல்லது. குடி. மாலை போட்டுடலாமா? கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு 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 வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. என்னது மாலை தவறுதே?
ஏதோ தடங்கள் இருக்கு போல இருக்கே.